எப்படி அந்த திருப்பரங்குன்றத்துல என்னதாங்க நடக்குது? யாராவது சொல்லுங்களேன். கேஸ் போட்டதுக்கு ரியல் காரணம் சேஃப்டியா, பாலிடிக்ஸா, இல்ல சட்டத்தின் ரூலா? நான் சொல்றேன் வாங்க. வணக்கம், இது கேஜி லா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த மலையோட அமைப்பை பத்தி நம்ம புரிஞ்சுப்போம். மலையோட அடிப்பகுதியில தான் முருகர் கோயில் இருக்கு. கொஞ்சம் மேல போனா உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு. இந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் இப்போ பல வருஷமா தீபம் ஏற்றிட்டு வராங்க. இன்னும் மேலே போனா சிக்கேந்தர் தர்கா இருக்கு. அந்த சிக்கேந்தர் தர்கா பக்கத்துல தான் இப்போ விளக்கேத்தணும்னு சொல்ற அந்த விளக்கு தூணும் இருக்கு. ஆம ரவிக்குமார் என்னும் நபர் இந்த வருடம் அந்த உச்சியில் இருக்கிற தூண்ல விளக்கேத்தணும்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாரு. அதை விசாரிச்ச நம்ம ஜஸ்டிஸ் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் டிசம்பர் 3 ஈவினிங் அந்த உச்சியில் இருக்கிற தூண்ல விளக்கேத்தணும்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. அதையே கோயில் நிர்வாகம் நிறைவேற்றவில்லை. உடனே அதை கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்டா எடுத்துக்கிட்டு நீதிமன்றத்தில் இருக்கிற சிஐஎஸ்எஃப் வீரர்களுடன் சென்று மனுதாரரை விளக்கேற்றுமாறு திரும்பவும் ஒரு ஆர்டர் போடுறாரு. இப்போ சிஐஎஸ்எஃப் வீரர்களோட மனுதாரர் கோயிலுக்கு விளக்கேற்ற போறாரு. ஆனா அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் விளக்கேத்துனா கலவரம் வரலாங்கிறத காரணம் காட்டி 144 தடை உத்தரவு போடுறாங்க. அது மட்டும் இல்லாம யாரையும் விளக்கேற்ற அனுமதிக்கவில்லை. மேலும் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களோட ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 2 ஜட்ஜ் பெஞ்சில் அப்பீலுக்கு போறாங்க. ஆனா மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்பீலை ரிஜெக்ட் பண்ணி 144 தடை உத்தரவையும் டிஸ்மிஸ் பண்ணிடுது. ஃபைனலா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போயிருக்காங்க. இறுதியா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் அமல்படுத்தி தாங்க ஆகணும். இதுல நான் என்ன சொல்லுவேன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்ல ஹைகோர்ட்டோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டோ எல்லாத்தோட ஒரே நோக்கமும் மக்களின் ஒற்றுமையாக தான் இருக்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சாமானியர்களும் சட்டம் அறிய கேஜி லா அப்டேட்.